வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யார் யாவ? எவனோ வெட்டி பயலா இருக்கு ஐயா. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது. அடியே இது காவாலிப்பை ஊரு. காவாலிப்பை ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். அசிங்கமா இருக்கா? ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ற முதல்ல அங்க வந்து பேசு. வாடி போவா. ஆறா இருந்தா தரல. வா வா. நர்ற வேகமா. ஐயோ ஐயாவா சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன பூரா ஏட்டையா கூப்பிடுவான். உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரிகளை பார்த்தல சாமி. ஆமா, வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்த? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி கட்டிதையா? எப்படி கட்டித? அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி, இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறியா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன, திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர் தான் கேக்கல. ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள், அந்த வேட்டியை அப்படியே உருவு. சரிங்க ஐயா. ஏய் கொண்டறேன். ஐயா ஐயா இருங்க இருங்க, மடிப்பு கலையாம எடுத்துறியா? இருங்க கசங்கிருமியா. ஐயா ஐயா. இந்தாங்க ஐயா. ஏய் இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ கட்றா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சிருக்க. என்னங்க சாப்பிட்டாங்கறல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். என்ன அப்பு இப்படி முரட்டு கையா வச்சுட்டு இப்படி இறக்கி கேட்டா இப்படி? காளை மாட்டுக்கு இவ்வளவு ஓவா கொடுப்பாங்க. கறவை மாடா இருந்தாலும் பரவாயில்ல. நீ கேக்குற விலைக்கு என் வீட்டு அடிக்கல் விட முடியாது போய். என்ன யாரும் தெரியுது இல்ல? ஆளுதான் தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்க. வாங்கின கடை கொடுக்க வக்கு இல்ல. வந்துட்டா சந்தைக்கு மாடுவாங்க. என்னன்னு இது கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்கண்ணே. என்னன்னா திமிர்ற? வட்டி காசு வாங்கி 5 வருஷம் ஆகி போச்சு. 5 நயா பைசா கூட கல்ல வாட்டல. நீ தர பாக்குற தர தர முடியாது. என்ன மாப்பிள விடுங்க மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். தரக மாட்டல ஓட்டி போயிருவாடா. ஏண்டா போய் போய் துட்டுக்காக மாப்பிள சட்டத்துல கை வச்சுட்டா? எவ்வளவு சொல்றா? 10,000 ஓவா. என்ன பெருசா தவற? நீ கட்டி வை. சீமேல 10,000 ரூபாய். துருப்ப எடுத்து காசை விட்டுறியா? மாப்ள இன்னும் ஏயா போய் மனசுல போட்டு அதையே உழப்பிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு ஆள்றான்னு அவனை போய் கணக்குல வச்சுக்கிட்டு இருக்கியா? மாப்ள உனக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரியல மாப்ள. நம்ம குலதெய்வம் கூட்டத்தா மாதிரி வந்து காப்பாத்தின. இதெல்லாம் உனக்கு எப்படி மாப்ள திருப்பி செய்ய போறேன்? திருப்பி செய்றியா? நல்லா இருக்கு. காலம் பூரா நான் இல்லடா மாப்ள உனக்கு செய்யணும். என்ன சொல்ற? இங்க வாடா, எந்திரிச்சு வா. வா சொல்றேன். என்ன மாப்ள? அந்த துண்டை போடு. போடுறா சொல்றேன். கையப்பிடி குடி. என்ன மாப்ள 2 விரல பிடிக்கிற? அத 2 வச்சிருக்கேல மாப்ள. என்ன சொல்ற? கன்னிமாலே அன்னவாக்கிட்டேன்னு சொன்னேன். புரியலையே. சரி விட ஒண்ணு இருக்கட்டா. என்ன சொல்ல வர? அன்னத்தை எனக்கு நம்ம சாதி சனத்துல இல்லாத ஒண்ணும் இல்ல. அறுத்து கட்டுறது ஒண்ணும் புதுசு இல்லையா மாப்ள? அறுத்துட்டு வந்த புள்ள அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் ஆகி போச்சுன்னு வச்சுக்க, அசிங்கம் யாருக்கு? எதனால நம்மளுக்குள்ள முடிஞ்சு போகும்ல. அவ ஆளான அன்னைக்கே அடிமனத்துல விழுந்தவதானே. என்ன சொல்ற? மாப்ள ஓம் பெருந்தன்மை யாருக்கு மாப்பிள்ள வர? கழுதைய குடுமையை பிடிச்சது கட்டி வச்சிட மாட்டேன் உனக்கு.
அத்தா சோத்த போடு. அம்மா பெட்டி வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அப்படி என்னடா வேலை? மேக்க கிடந்த 2 நிலத்தையும் மதனிய பேர்ல எழுதி பட்டா வாங்கிட்டேன். அப்படியே வெள்ளாமையில வர காசு பணத்தையும் அவங்க கையில சேர்த்துட்டோம்னா நமக்கும் நிம்மதியா இருக்கும்ல. என்ன அத்தா அப்படி பாக்குற? நமக்கு அப்பா முசுறு இருக்கிற அந்த கிழக்கு வயலே போதும் அத்தா. வயிறு மனசும் நிறைஞ்சிரும். சரி சாப்பிடு. என்ன அத்தா அது புதுசா இருக்கு? கோழி ஈரல் தின்னு பாரு, ஒரு தினசா இருக்கும். இது நீ வச்ச மாதிரி இல்லையே. அப்புறம் ஏதோ ஒண்ணு கூடி இருக்கே. என்ன கூடி போயிருக்கு? உப்பா உரப்பா? இந்தாயா என் கை பக்குவத்துல செஞ்ச கோழி ஈரல தின்னு பாரு, ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன். ஈரல சரி கூட உண்மைதான் சொன்னா. இந்த நெல்லிக்காவை வாயில போட்டு மென்னுட்டு தண்ணிய மடக்கு குடிச்சேன்னு வைய தொண்டையில சீனி இனிக்கும். அது இந்த ஈரலோட ருசி என் தொண்டைக்குள்ள சீனி நிக்குது சொன்னா. அது ஒரு பழைய நினைப்பு. ஏண்டா எனக்கு தெரியாம தான் நான் கேக்குறேன். பொசுக்குன்னு போய் அந்த சொர்ணத்தோட அப்பனுக்கு கொடை உடைச்சிட்டு வந்தியே, அதுக்கப்புறமா போய் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எப்பயாவது பாத்தியா? என் ஆத்தா என்னை விட ரொம்ப நல்லவன்னு எனக்கு நல்லா தெரியும். துரைசாமி நல்லா மூச்சில்லுங்க. பாட்டிட்டு உங்க அண்ணன்மாருங்க சிந்தின ரத்தம் காயறதுக்கு முன்னாடி நானும் ஃபீல்டுக்கு போவேன்னு சொன்ன உன்னோட மனசு இருக்கே, கிரேட். அறிவுபூர்வமான உழைப்பும் உணர்வுபூர்வமான வீரமும் தான் இந்த நாட்டுக்கு இப்ப தேவை. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு துரைசாமி. யூ வில் கெட் தி ஆர்டர் வெரி சூன். என்னை ஏமாத்தி உன்னை ஏமாத்த முடியல சொல்லணும். என் வீட்டு கருவேப்பிள்ளையில கூட என் ஆத்தா கை மணக்கும். ஒத்தாசிக்கு ஒரு கை சேர்ந்துருக்குன்னு ஒரு நாள் நம்ம வீட்டு உப்பு குழம்பு சொல்லிடுச்சு. ஒளிஞ்சு தெரியாது. இனிமேல் இது உன் வீடு.
சிவந்தானே